கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். நாம் அனைவரும் 9வது வாக்குத்தத்தம் கேட்க வந்தபடியினால் நாம் சேர்ந்து செபிப்போமாக. அன்பில் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக கோடி ஸ்தோத்திரம். அன்பு சகோதரன் பேசுவதும், அன்பு சகோதரி பேசுவதும், வாலிப தம்பி பேசுவதும், தங்கைகள் பேசுவதும், சிறுவர்கள் பேசுவதும், பெரியோர்கள் பேசுவதும், ஐயோ இந்த மாதம் எப்படி கடந்து போகுமோ, 8 மாதம் ஆண்டவர் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 9ஆம் மாதம் அற்புதமாக நடத்துவார். அநேக பெற்றோர்கள் சொல்வது, அநேக ஆண்டுகளாக நாங்கள் ஆஸ்பத்திரியே சென்று கொண்டிருக்கிறோம், அதற்கு தான் இந்த மாதம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி முழு உண்மையோடு, முழு ஆத்மாவோடு, அன்போடு அவரோடு பேசுவோம். உடனே அவர் நமக்கு பதில் கொடுப்பார். அதே போல் வாலிப தம்பிகளுக்காக, வாலிப தங்கிகளுக்காக, படித்து விட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற, வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்காக அனைவருக்கும் இந்த நாள் நமக்கு பதில் கொடுப்பார். 8 மாதம் கடந்து விட்டோம். இந்த வருடம் முடிவதற்கு சில மாதங்களாக இருக்கிறபடினால அநேகருக்கும் ஆசீர்வாதமும், அநேகருக்கு அற்புதமும் அதிசயம் ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இந்த விசுவாசத்தோடு இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதத்திலும் தொடங்குவோம். துதிகனமாகியமை உமக்கு செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமாக என்மே பிரேசு கிராம ஊழியத்தின் மூலமாக இந்த ஊழியம் என்மே பிரேசு கிராமம் ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் இருக்கிறபடினால ஒவ்வொரு மாதமாக எங்களுடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், இந்த ஊழியத்தை அடுத்து செய்து கொண்டிருக்கிற அந்த குடும்பமாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் அந்த ஒவ்வொரு இதில் பங்கெடுத்த ஒவ்வொரையும் ஆண்டவரை ஆசீர்வாத ஆண்டவரை 8 மாதம் கடந்து விட்டோம். இந்த 9ஆம் மாதத்தில் எங்களுடைய அன்புக்கும், எங்களுடைய சந்தோஷத்துக்கும், சமாதானத்தின் பாதுகாப்புக்கும் அது நற்செய்தியாக நாங்கள் வாழும்படியாக எங்களை மகிமைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இப்போது வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போமாக. அவர் நாமம் சொல்லு, நீ நன்றி சொல்லு, இயேசுவின் நாமம் சொல்லு. இல்ல 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 இல்ல, எங்க மனசுக்குள்ள கவலையே இல்ல இல்ல, நாங்க சொல்ல 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 அவர் நீக்கிட்டாரு மனசுக்குள்ள கவலை இல்ல. இல்ல 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 இல்ல, எங்க மனசுக்குள்ள கவலையே இல்ல இல்ல, நாங்க சொல்ல 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 அவர் நீக்கிட்டாரு மனசுக்குள்ள கவலை இல்லை. நன்றி சொல்லு.
கவலை இல்ல. ஏ இல்ல 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 எங்க மனசுக்குள்ள கவலையே இல்ல இல்ல. நாங்க சொல்ல 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 அவர் நீக்கிட்டாரு மனசுக்குள்ள கவலை இல்ல. நன்றி சொல்லு அவர் நாமம் சொல்லு அண்ணன், நன்றி சொல்லு இயேசுவின் நாமம் சொல்லு. குப்பையில் இருந்த என்ன பார்த்தாரு, என்ன கோபுரத்தில் அழகா வைத்தாரு. குப்பையில் இருந்த என்ன பார்த்தாரு, என்ன கோபுரத்தில் அழகா வைத்தாரு. ஏ இல்ல 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 எங்க மனசுக்குள்ள கவலையே இல்ல இல்ல. நாங்க சொல்ல 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 அவர் நீக்கிட்டாரு மனசுக்குள்ள கவலை இல்ல. ஏ இல்ல 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 எங்க மனசுக்குள்ள கவலையே இல்ல இல்ல. நாங்க சொல்ல 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 அவர் நீக்கிட்டாரு மனசுக்குள்ள கவலை இல்ல. நன்றி சொல்லு அவர் நாமம் சொல்லு அண்ணன், நன்றி சொல்லு இயேசுவின் நாமம் சொல்லு. ஏ இல்ல 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 மனசுக்குள்ள கவலையே சொல்ல 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 நீக்கிட்டாரு மனசுக்குள்ள கவலை இல்ல. ஏ இல்ல 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 எங்க மனசுக்குள்ள கவலையே இல்ல இல்ல. நாங்க சொல்ல 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 அவர் நீக்கிட்டாரு மனசுக்குள்ள கவலை இல்ல. கிறிஸ்துக்கள் அருமையாக அந்த சகோதரன் பாடின பாடலுக்காக ஸ்தோத்திரம். அருமையான கவலைக்குள்ளே கவலை அதிகமாக இருக்குது, கவலைக்கு மேலே கவலையாக இருக்கிறது. ஒரு கவலை இப்போ தான் ஆஸ்பத்திரி செலவு வந்து விட்டுது, அடுத்த பிறகு என்னுடைய மகனுக்கு ஃபீஸ் கட்டணும். கவலைக்கு மேலே கவலை வரும்போது அந்த கவலையே நாம் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாமா? அந்த சகோதரன் பாடின பாடல் மனசுக்குள்ளே கவலை இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? அந்த நன்றி கேட்டபடியாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்பில் சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், பெரியோர் சிறுவர்கள், நீங்களும் இதை வேதம் இருக்குது எல்லாரும் எடுத்துங்க. எல்லார் கையில் செல்லு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அற்புதமாக 8 மாதம் கடந்து இந்த 9ஆம் மாதத்தில் இந்த 1ஆம் தேதி யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்தபடினால எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு சொல்லி இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாத மாதமாக இருக்கும்படியாக ஆண்டவரோடு பேசுமாக வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 138:3, சங்கீதம் 138:3 இது தாவீதுடைய சங்கீதமாக இருக்கிறது. அப்படின்னால அந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். பலன் தந்து என்னை ஆத்மாவிலே தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மெய்ய பொருள் என்ன? உன் வழிக்கு வெளிச்சம். இன்னைக்கு அநேக கிறிஸ்து குடும்பமாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், பெரியவர்களாகட்டும், சிறு பிள்ளைகள் எடுத்த உடனே ஆண்டவராண்ட போகிறதில்ல. நண்பனாண்டு போய் கேட்பது, இல்லாட்டி கூட அப்பாவுடைய உற்றாரோட போய் கேட்பது, இல்லை அம்மாவுடைய உற்றாரோட கேட்பது, இல்லாட்டி அரசாங்கத்தில் பணி செய்கிற அந்த அதிகாரிகளை கேட்பது,
இல்லை ஐடி கம்பெனி வேலை செய்கிற அந்த ஐடி பிள்ளைகளாண்டு போய் கேட்பது. அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. தாவீதுக்கு என்ன சொன்னாரோ அது நமக்கு அது தானே. என்ன சொல்ற தாவீதுக்கு? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளீர், பலன் தந்து என் ஆத்மாவிலேயே தைரியப்படுத்தினீர். நான் நான் உடனே ஆண்டவருக்கு கூப்பிடணும். நீ நிறைய பேர் பணம் இருந்தால் தான் ஆண்டவர் கூப்பிட்றோம். ஆண்டவர் எனக்கு இது செய்வாரா? நான் வேலை கேட்ட கொடுக்கவே இல்லை பிரதர், நான் வேலை கேட்ட கொடுக்கவே இல்லை சகோதரியை, நான் உபவாசம் இருக்கிறேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன், ஆலயத்துக்கு நான் காணிக்க கொடுக்குறேன், ஆலயத்துக்கு நான் பொருத்தனம் பண்ணியிருக்கிறேன், ஆலயத்துக்கு தசமம் கொடுத்தேன். அது இல்லை, நீ ஆண்டவராண்டு பேசணுமா? அதான் அழகா சங்கீதக்காரர் சொல், நான் கூப்பிட்ட நாளிலே உடனே டுடே ஒபே, இன்றே நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். உடனே பதில் கொடுப்பான். பதில் கொடுத்து பலன் தந்து, எனக்கு நிறைய சரீரத்தில் பலவீனமாக இருப்பாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அதுக்கு கூட இருந்த அவர் துணையாராக இருக்கட்டும், இல்லை அவர் சகோதரிகளாக இருக்கட்டும், உனக்கு யாரோ மந்திரம் வைத்திருப்பாங்க, யாரோ சூனியம் வச்சிருப்பாங்க, ஏதோ மனுஷனுடைய சூழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயித்தார்ல, உனக்காக எனக்காக மரித்து அடக்கப்பட்டு மூன்றான உயிரோடு இருந்த அந்த மந்திர கட்டி என்ன இருந்தாலும் அது இயேசுவின் அது அங்கிட்டு போகவே. அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறாரு, நீ படுத்த படிக்காக இரு, நன்றாயிரு, நலமாயிரு, ஆனாலும் நான் கூப்பிட்ட நாளிலேயே எனக்கு மறு உத்தரவு அருளீர், பலன் தந்து. நீ படுத்த படிக்கா இருந்தாலும் பலன் தந்து அந்த ஆத்மாவிலே எந்த நேரத்தில் எனக்கு மனசே சரியில்லைங்க. எந்த சகோதரன் கேளுங்க, எனக்கு கை நிறைய சம்பளம் வருதுங்க, மனசு சரியில்லை. சகோதரிக்கு போய் கேளுங்க, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு மனசு சரியில்லைங்க. அந்த மனசு சரியில்லைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், பலன் தந்து என் ஆத்மாவிலே தைரியப்படுத்தினேன். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, நாம் எந்த நேரமாக இருக்கட்டும், அது இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும், ஆண்டவரை மட்டும் கிட்ட பிடிச்சிங்க. இன்னைக்கு தாவீதுடைய சங்கீதமும் யோபுடைய சங்கீதமும் அதிகமாக படித்து பாருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்க்கும் போது தான் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில் என் மகனுக்காக திருமணம் ஆக வேணும்னு அநேக ஆண்டுகளாக செபித்து கொண்டு இருந்தோம். நேற்று அல்ல, இன்று அல்ல, 15 ஆண்டுகளாக செபித்து கொண்டு இருந்தோம். 15 ஆண்டுகளாக செபித்து கொண்டிருந்தபடினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த சாட்சி, எங்களுக்கு கொடுத்த நன்மை உங்களுக்கும் கொடுப்பாரு. 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது, என் மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும். என் மனைவி கண்ணீரோடு அழுவா. நான் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவேன், என் மகனுக்காக செபித்து கொள்ளுங்க. என்னுடைய மகள் அவன் வேலை செய்கிற இடத்துல, அவன் கல்லூரியில் படிக்கிற இடத்துல எங்கள் அண்ணனுக்காக செபித்து கொள்ளுங்க. அநேக நாட்களாக நாங்கள் செபித்து கொண்டு இருக்கோம். நாங்கள் போய் யாரும் போய் கேட்கல, பொண்ணு பார்க்கல, ஜெபம் பண்ணோம். 28/8/25 அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானாவூரில் திருமணம் நடந்த போல எங்களுக்கு நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு தான் இங்கே வசனம் சொல்ல, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஒரு நாள் கூப்பிடுதில்ல, உன்னோட மூச்சு எண்ணி எவ்வளோ நாள் இருக்கிறியோ, இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறாயோ, ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். அதான் ஆண்டு சொல்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அல்லவா. எங்களுடைய குடும்பத்துக்கு அற்புதம் பண்ணவர் உங்கள் வீட்டுக்கு அற்புதம் பண்ண மாட்டாரா? இதை பார்த்து கொண்டு இருக்கு யூடியூப்ல அன்பு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிபு தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், பெரியவர் சிறு, உங்கள் வீட்டுக்கு அற்புதம் செய்வார். அதுதான் நான் மெய்ய பொருளாக சொன்னது, உன் வழிக்கு வெளிச்சம் வரும், வீட்டுக்கு வெளிச்சம் வரும். அடுத்த வசனம் சங்கீதம் 138:1, உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் மறுத்து கொடுத்து நீ பேசும்போது பலன் கொடுத்தாரு. அந்த பலத்தினால அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிருபைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிருபைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிருபைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிருபைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிருபைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிருபைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிருபைகளை, 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 அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த
உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டாலும் உன் குடும்பத்தில், உன் நண்பனாண்ட, உன் அப்பா அம்மாண்ட, உன் தங்கைகளாண்ட, அண்ணனாண்ட, வேலை ஸ்தலத்தில் நீ நன்மை செய்த ஆண்டவருக்கு நீ நன்றி உள்ளவராக நீ சாட்சியாக சொல்ல வேண்டுமே. அந்த சாட்சிக்கு என்ன சொல்றது? உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவனுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதே அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? சங்கீதம் 138:2-4 வாசிக்கிறேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம், உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். ஹல்லேலூயா. முதலாவது மருவத்தில் கேட்டு பலன் கொடுத்தாரு. பலன் கொடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அந்த கீர்த்தனம் பண்ண பிறகு ஆலயத்துக்கு நான் போவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, முதலாவது ஆண்டவரோடு பேசினேன், ஆண்டவரோடு பேசி எனக்கு பதில் கொடுத்து என் பலன் அடைந்து நான் சுகமா இருந்தேன். அந்த சுகத்திற்கு நான் ஆலயத்துக்கு போய் இன்னும் நான் நன்றி சொல்ல வேண்டுமே. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், சிறுபிள்ளை பெரியோர், நான் அடிக்கடிக்கு என்மை பிரிசு கிராம ஆலயத்து மூலமாக நான் பேசுவது, நாமெல்லாம் கொஞ்ச காலங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். என்ன எடுத்துட்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம், ஒன்றுமேலேயே ஒருவருக்கும் அன்பா இருங்க, ஒரு சிநேகிங்க, ஒரு ஐக்கியமா இருங்க. ஆண்டவரோடு போய் தேவாலயத்தில் முறையிடுங்க. இங்கே தேவாலயத்தில் முறையிடுது என்ன சொல்றாரு சங்கீதக்காரன்? உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம், உமது உண்மையின் நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஏசப்பா, என் குடும்பத்துக்கு, என் மகனுக்கு திருமணம் பண்ண நான் உண்மையே நான் துதிப்பேன், உண்மையே நான் போற்றுவேன். நீ செய்த நன்மை நான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவேன். நான் எங்கெங்கே ஊழியம் வைத்திருக்கிறேனோ, எங்கெங்கே ஊழியம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் போய் சாட்சியம் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏசு ரத்தம் செய்யும் ஆண்டவருக்காகவே. அது மட்டும் இல்லாமல் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பாருங்க, முதலாவது ஆண்டு மருவத்தோடு பேசணும், அப்போது பலன் கொடுத்தாரு. மூன்றாவதாக ராஜாக்களோடு சாட்சி சொல்ல வேண்டும். ராஜாக்களோடு சாட்சி சொல்லிட்டு தேவாலயத்தில் வந்தோம். அந்த தேவாலயத்தில் வந்த பிறகு அப்போ தாவீது என்ன சொல்றார் பாருங்க, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்துகிறீர். அவர் வார்த்தை வானம் பூமி அழிந்தாலும் அவர் வார்த்தை ஒருபோது அழியாது. சகோதரனே, சகோதரி, வாலிபி தம்பி, அந்த வார்த்தை தான் வார்த்தை. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம், உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த மகிமைப்படுத்தும் போது அடுத்த வசனம் கடைசியில் என்ன சொல்றாரு? கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும், கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக படித்தவர்களும் படிக்காதவர்களும், அநேக படிக்காத மேதைகளும் ஆண்டவர் என்னோடு பேசுவாரா, நாம் ஆண்டவரோடு பேசும்போது அவர் என் ஜபத்தை கேட்பாரா? இங்கே பாருங்க, சங்கீதம் 138 ராஜாக்கள் முதல் 2ஆம் வசனம் என்ன படிக்கிற பாருங்க. முதல் வசனம், உம்மை என் முழு இருதயத்தோடும், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சாட்சி சொல்லணும். அடுத்த வசனம் கடைசியில் என்ன சொல்றாரு? கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். வார்த்தை. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்ம அடிக்கடி நான் சொல்வது என்மே கிராம ஊழியம் என்னுடைய ஊழியக்காரர்களுக்காவது, என்னுடைய பொறுப்பாளர்களுக்காவது, நான் விசுவாசிகளுக்காவது, நான் எங்கெங்கே போய் நான் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் சொல்வது என் பலன் அல்ல,
என் பலன் அல்ல, என் தாழ்ந்தல்ல, நான் அல்ல. இந்த உலகத்தில் அவர் வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் பிழை போட்டுது. அவர் வார்த்தை தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. அவர் வார்த்தை தான் ராஜாக்களோட பிரபுக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்குது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தில் எல்லாரும் போய் சங்கீதம் 138 படிங்க. படிச்சுட்டு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்னோடு பேசுவீங்க. ஆண்டு நமக்கு அந்த வசனம் கொடுத்தது போல வாக்கு தத்துவம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், பலன் தந்து என் ஆத்மாவிலே தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று அநேகருக்கு சாட்சி சொல்லுங்க. இப்போ இந்த முடிவு பாட்டாக அந்த பாடலை கேட்டு நாம் முடிவு ஜெபம் பண்ணுவோம். அந்த கிருபையை நாம் கொண்டாடுவோமே. நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் அழுகிறனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. ஏன் 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 இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் அழுகிறனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. ஏன் 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 கிருப 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 எல்லாம் கிருப கிருப கிருப. கரங்கள் எல்லாம் மேல போயிருக்கணுமே. கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் 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 படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் 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 கிருப 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 எல்லாம் கிருப. கரங்களை தட்டி பாடலாமா? ஓ கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. ஓ நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 எல்லாம் கிருப கிருப கிருப. கரங்களை அசைத்து கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. We thank you for your grace this morning, Lord. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. ஏன் 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 போராட்டங்கள் பாவம் எல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன் 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 அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. ஏன் 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 பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன் 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 கிருப. கரங்களை உயர்த்தி எல்லாம் கிருப
கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப எல்லாம் கிருப 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 கிருப. ஓ நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. அருமையான அந்த பாடலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமடையட்டும். ஆண்டு நம்ம இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். இப்போது எல்லாரும் சேர்ந்து செபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காமை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் நான் கண்ணீரோடு இருக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பேரே, என் கண்ணீரை காண்பேரே, ஒரு வார்த்தை சொல்லும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். மனதுருகி கரம் நீட்டி ஒவ்வொரு வீட்டுக்கு அதிசயம் செய்யும் டாடி. அது வாலிப தம்பியா இருக்கட்டும், வாலிப தங்கியா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், அது குடும்பமா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும். ஏசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ராஜா, வீட்டுல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி, வாலிப தம்பி, தங்கை, பெரியவர் அனைவருக்கும் அப்பா இயேசுவின் நாமத்தினால விண்ணப்பத்தை கேட்பாரே, என் கண்ணீரை காண்பாரே, ஒரு வார்த்தை சொல்லும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். மனதுருகி கரை நீட்டி அதிசயம் டாடி, அதிசயம் செய்யும். வல்லமை புறப்பட்டு போகட்டும் ராஜா. கோடா கோடி ஸ்தோத்திரம். 8 மாதம் கடந்து 9ஆம் மாதத்தில் முதல் நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒருவரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரும் ஆண்டவரை வெறுமையா போகக்கூடாது. சங்கீதம் 130 சொன்னபோட, நான் கூப்பிட்ட நாள் மறு உத்தரவு கொடுத்தார். மறு உத்தரவு கொடுத்து எனக்கு பலன் கொடுத்தார். அந்த பலத்தோடு நான் ராஜாக்களோடு சாட்சி சொன்னேன். அந்த ராஜாக்களோடு சாட்சி சொன்ன தேவாலயத்தோடு பேசினேன். தேவாலயத்தில் பேசும்போது ராஜாக்கள் அவங்களுடைய வார்த்தை கேட்டாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல எங்களுடைய இந்தியா நாட்டு ஜனாதிபதிக்காக நம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய நாட்டு பிரதமருக்காக நம்முடைய கரத்தில் வைக்கிறேன். என் இந்திய நாட்டு கப்பல் படைக்காக, இந்திய நாட்டு இராணுவ படைக்காக, இந்தியா நாட்டில் ஒவ்வொரு டாக்டர்களுக்காக, ஒவ்வொரு நர்ஸுகளுக்காக, ஒவ்வொரு உதவி செய்கிற சகோதரிகளுக்காக அவர்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதே போல் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, என்னுடைய தமிழ்நாட்டு கவர்னர்களுக்காக, என் தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்காக, என் தமிழ்நாட்டு இராணுவ படைக்காக, என் தமிழ்நாட்டு கப்பல் படைக்காக ராஜா, எங்களுடைய ஆஸ்பத்திரி செய்கிற உதவியா இருக்கிற டாக்டர் சகோதரிகளுக்காக, டாக்டர்களுக்காக, உதவி செய்கிற சகோதரிகளுக்காக இயேசுவின் நாமத்தினால அவள் எப்போது சந்தோஷமாக சமாதானமாக நோயாளிகள் குணப்படுத்தவே உம்முடைய வல்லமை தாரமாடுவர இயேசுவின் நாமத்தினால. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக, ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகளுக்காக, பெரியோர்களுக்காக, சிறுவர்களுக்காக, என்மே பிரேச பொறுப்பாளர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, இதை எடுத்து பொறுப்பெடுத்து செய்கிற அந்த குடும்பத்திற்காக ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு திருமணம் அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொடுத்து சங்கீதம் 138 15 ஆண்டுகளாக நான் ஜெபித்திருந்தோம். நாங்கள் யாரும் போய் கேட்கல. ஆனால் நீர் அற்புதமானவராக, அற்புதமானவராக, கிறிஸ்து நாதராக, அன்பு நாதராக, அடைக்கல நாதராக, அருள் நாதராகவே ஏராளமாக ஆனந்த மழையை நீ செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனந்த மழையை நீ செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த ஜெபத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறாச்சா. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராதே, ஆமேன். சாமியை கிருபையாரும், கிறிஸ்துவே கிருபையாரும், சாமியை கிருபையாரும். இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவருடைய ரத்தத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம், ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்தத்தை கேட்போம், அதன்படி நம்ம வாழ்வோம், அதன்படி மகிழ்ச்சியாக இருப்போம். என்மையை ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.